السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. وقال النبي عليه الصلاة والسلام إن الله اصطفى كنانة من ولد إسماعيل إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சில பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பதுதான் தலைப்பாக இருக்கிறது. இன்றைய நிகழ்வில் நான் ஒப்புவிக்கக்கூடிய விடயங்கள் அதிகமான உலமாக்கள் பதிவு செய்த, பெரும்பான்மையான உலமாக்கள் அதனை மக்கள் மயப்படுத்திய விடயங்களில் ஒரு சில பகுதிகளை மாத்திரமே இங்கு நான் ஒப்புவிக்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலத்தின் அருட்கொடையாக அல்லாஹ் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். உலகத்தின் வெளிச்சமாக, மனிதர்களுடைய விடிவு காலமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் பலராலும் பல மதத்தவர்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வருகையாகவும் பிறப்பாகவும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுடைய பிறப்பின் அதிசயங்களை அல்லாஹ் உலகத்தில் அடையாளப்படுத்தியிருக்கின்றார். அவற்றில் ஒன்றுதான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா போன்ற நிறைய உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னதாக இரண்டு சாரார்களுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் உண்டாகியது. அந்த மோதல் எந்த அளவுக்கு மாறியது என்றால், இந்த ஒரு சாரார் இன்னும் ஒரு சாராரை முழுமையாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய தலைமையில் 60,000 பேர் 13 யானைகள் கொன்ற பெரும் படை மக்காவில் வசித்தவர்களை அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அந்த மக்களுடைய தொகையும் அவர்களுடைய திட்டங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருந்த மண்ணில் மிகப்பெரிய இரத்த களரியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வந்தார்கள். மிக நீண்ட சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்காக வேண்டி, அவர்கள் இந்த உலகத்தினுடைய உதிப்புக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த பெரும் படையினை ஒரு சில குருவிகளின் மூலம் அல்லாஹு தாலா அழித்து காட்டினார். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இந்த சமூகத்தை பாதுகாத்தது யாருக்காக வேண்டியும் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்காக வேண்டித்தான் நடந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 55 நாட்களுக்கு முன்னால் தான் இந்த நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் நிறை கற்பிணி பெண்ணாக இருந்தால் அன்றைய தினம் அப்ரஹாவுடைய படை மக்காவுக்குள் வந்து அழிச்சாட்டியம் செய்திருந்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அன்றைய தினம் நிகழ்ந்திருக்காது. அல்லாஹ் அவருடைய பிறப்பை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாடையும் செய்தான். நபி அவர்களுடைய பிறப்பும் உலகத்திற்கு வரக்கூடிய உத்தமருடைய வருகை அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடை செய்தான். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தார். எனக்கு பிள்ளைகள் 10 கிடைக்குமாக இருந்தால் 10 ஆண் பிள்ளைகள் கிடைத்தால் அதில் ஒரு பிள்ளையை அல்லாஹுக்காண்டி அறுத்து பலியிடுவேன். அல்லாஹு தஆலா அவருடைய நேர்ச்சையின் பிரகாரம் 10 ஆண் குழந்தைகளையும் 6 பெண் குழந்தைகளையும் 5 மனைவிகாரன்மார்கள் மூலமாக கொடுத்திருந்தார். இப்போது அவர் செய்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும். அந்த 10 பிள்ளைகளில் யாரை பலி கொடுப்பது, 10 பிள்ளைகளில் யாரை அறுத்து பலியிடுவது என்று துண்டி குலுக்கி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடைய பேர் தான் வருகிறது. இப்போது அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி கையில் இருந்த வாளை முறிவிட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரை சார்ந்தவர்கள் நௌஃபல் சொன்னார், நீங்கள் இவரை கொண்டு விடாதீர்கள். உங்களுக்கு மகனாக இருக்கலாம், ஆனாலும் இவர் என்னுடைய சகோதரியின் மகன், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி இவரை கொல்ல முடியாது, நாங்கள் விடமாட்டோம். இவருக்கு பதிலாக என்ன விலை போனாலும் நாங்கள் தருவதற்கு தயார். பல மஷூராவுக்கு பின்னால், பல இழுபறிவுக்கு பின்னால் அந்த காலத்தில் முக்கியமான ஒரு குறிப்பாக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் போய் இதற்கு விளக்கம் கேட்டார்கள், இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்வது. அந்த பெண்மணி சொன்னால், 2 துண்டுகளை போடுங்கள், ஒன்றில் அப்துல்லா, அடுத்ததில் 10 ஒட்டகம் என்பதை போடுங்கள். நீங்கள் அப்துல்லா வந்தால் ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் ஒவ்வொரு முறை பேர் வந்ததற்காக நீங்கள் 10 ஒட்டகங்களை கொடுக்க வேண்டும். இப்போது 2 துண்டுகளையும் போட்டு எடுத்து பார்க்கிறார்கள், அப்துல்லாவை தான் அறுக்க வேண்டும் என்று வருகிறது. இப்படியாக 10 10 10 என்று 90 ஒட்டகம் வரைக்கும் வந்து விடுகிறது. 100வது தடவை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் வருகிறது. மொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையினுடைய பிறப்புக்காக வேண்டி 100 ஒட்டகங்கள் அல்லாஹுக்காண்டி பலி கொடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பாதுகாத்தான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு மேலானவர்களே. இதைவிட ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை அல்லாஹ் பாதுகாத்தார். ஒரு மனிதனுடைய பிறப்பும் ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும், அதில் தவறிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுக்கு அவருடைய தகப்பன் திருமணம் பேசினார். ஆனால் எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய மகனை திருமணம் செய்து கொடுப்பதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் என்னுடைய மகனுக்கு சரியான ஒரு மனைவியை, துணைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அப்துல் முத்தலிப் அவதானமாக இருந்தார். நிறைய பேர் போய் கேட்டாங்க, அப்துல்லா ஏண்ட மகளுக்கு கல்யாணம் பேசுவோம், அப்துல்லாவை நான் முடிக்கிறேன். சில பெண்களே போய் கேட்டாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னார், முடிச்சு தர மாட்டேன். அப்துல் முத்தலிப் அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கு ஆமினா என்ற பெண்ணை திருமணம் பேசுகிறார்கள். திருமணம் பேசி முடிவாகிவிட்டது. பலருக்கும் அப்துல்லாவை தன்னுடைய கணவனாக ஆக்க வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அப்துல் முத்தலிப் இடமளிக்கவில்லை. இப்போது திருமணத்துக்கு முடிவு செய்து பெண்ணை அழைத்து வருவதற்காக வேண்டி அப்துல் முத்தலிப் ஆமினா இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறார். அப்துல்லாவை தயாராகி பின்னால் வர சொல்கிறார். அப்துல் முத்தலிப் ஆமினாவிடம் போய்விட்டார். அப்துல்லா இப்போது தன்னுடைய வீட்டில் இருந்து பெண்ணை அழைத்து வருவதற்காண்டி பயணமாகின்றார். இடையில் ஒரு பெண் மரிக்கின்றார். உம்மு கித்தால் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவரை மடக்கி பிடிக்கின்றார். தன்னை முழுமையாக அலங்கரித்து அப்துல்லாவிடம் சென்றார். அந்த பெண்மணி சொன்னால்,
இன்று என்னோடு நீ தவறு செய்யவா, என்னோடு நீ தவறு செய்ய என்று மறித்து பிடித்தாள். அப்துல்லா சொன்னார், நான் இந்த தவறு செய்ய மாட்டேன், இது பாவம், இது ஒரு அநியாயம், நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று அந்த பெண்ணினுடைய பிடியிலிருந்து தப்பித்து ஒரு வழியாக போய்விட்டார்கள். இப்போது அப்துல்லா திருமண பந்தத்தில் இணைந்து திரும்பி வருகிறார். அதே உம்மு கித்தால் அந்த பெண்மணி அதே இடத்தில் நிற்கின்றார். ஆரம்பத்தில் மறித்து பிடித்து தன்னோடு இணங்கும்படி சொன்ன அந்த பெண்மணி இப்போது கண்டும் காணாமல் போய்விட்டார். அப்துல்லா மனதால் யோசிக்கின்றான், நேர காலத்தோடு செல்லும் போது என்னை இந்த பெண்மணி மறித்தால் ஏன் இப்ப என்னை கண்டும் காணாமல் இருக்கிறாள்? உடனே அந்த பெண்மணியும் போய் கேட்டார்கள், ஏன் இந்த முறை என்னை கண்டுகொள்ளவில்லை? அந்த உம்மு கித்தால் சொன்னால், உன்னை நான் முதலாவது தடவை மறித்து பிடிக்கும் போது உங்களிடத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது, அந்த பிரகாசம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உங்களை நான் மறித்து பிடித்தேன். ஆனால் இப்போது அந்த ஒளி, அந்த பிரகாசம் ஆமினாவுக்கு போய்விட்டது என்று சொன்னார்கள். மேலானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நபி அவர்களுடைய பிறப்பு. தவறு செய்யாமல் முறையாக கண்ணியமாக திருமணத்தின் மூலம் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை முடிவு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் கருவில் இருக்கும் போதே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, தந்தை அப்துல்லா ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போனவர் திரும்பி வரவில்லை. மதீனாவில் வைத்து நாபிகா என்ற இடத்தில் மரணித்து அங்கே அடக்கப்படுகிறார். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்கள் பிறக்கும் போது தந்தை இல்லாமல் இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய அற்புதம். நபி அவர்கள் பிறக்கின்றார்கள், பிறக்கும் போது தந்தை இல்லை, தன்னுடைய தந்தையை கண்ணால் கண்டதில்லை. நபி அவர்களுடைய பிறப்பு. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் இப்போது பிறப்புக்காக வேண்டி பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு தயாராகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை, அந்த பிள்ளையை பெறுவதற்காக வேண்டி ஆமினா தயாராகி வீட்டில் இருக்கிறார்கள். பெண்கள் இப்போது பிரசவ நேரம் நெருங்குகிறது. ஆமினாவுக்கு துணையாக இருந்து உதவிக்கு தயாராகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயினுடைய பிரசவத்தை பார்க்கின்ற நேரத்தில் 4 பெண்மணிகள் இருந்தார்கள். ஒருவர் ஃபாத்திமா பின்த் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இரண்டாவது நபர் உம்மு ஐமன், மூன்றாவது நபர் சுவைபா, நான்காவது நபர் மேலானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் இருந்தவர்கள் இன்னும் ஒரு பெண்மணி இருந்தார்கள். மொத்தமாக 4 பெண்மணிகள் அந்த சபையில் இருந்தார்கள். அந்த 4 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி ஆச்சரியமான தகவல்களை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹதரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிரசவ வேதனை ஆரம்பத்தில் அதனுடைய அடையாளங்களை உணர்ந்தார்கள். ஆனால் பிள்ளை பிறக்கக்கூடிய அடையாளத்தை உணர்ந்தார்கள், ஆனால் அதனுடைய வழிகளை உணரவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளையை பெறுவதற்காக நான் தயாராக இருந்தேன். அப்போது மா ஹதசலி, எனக்கு பிள்ளை பேர் வழி ஏற்படவே இல்லை. பிள்ளை பேர் வழி எனக்கு ஏற்படவே இல்லை. எனக்கு அவ்வளவு சுகமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது எப்படி இருந்தது என்றால், அந்த நேரத்தில் எனக்கு கிஸ்ராவுடைய கோட்டைகள் எனக்கு விளங்கியது. மிகப்பெரிய வெளிச்சம் பரவியது. என்னுடைய வாழ்க்கை நான் கேள்விப்படாத, எந்த தாயும் தன்னுடைய பிரசவத்தில் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் பெற்றேன். பிள்ளை பிறக்கின்றது, எல்லோரும் கத்துவார்கள், கதறுவார்கள், இரத்தம் இது போன்ற விடயங்கள் வெளியேறும். ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பிராசம் வெளியேறியது. மேலானவர்களே, ஹதரத் சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்கிறார்கள், நானும் அந்த இடத்தில் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறுகிறார்கள். எப்படி என்றால், சுஜூது செய்த வண்ணம் வருகிறார்கள். சுஜூது செஞ்ச வண்ணம். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இறைவா நீ என்னை நபியாக்கினாலும் நான் உலகத்தில் பிறந்தது உன்னை சுஜூது செய்வதற்காக. 10 விரல்களும் இருக்கின்றது, அதில் 9 விரல்கள் பொத்தப்பட்டிருந்தது, ஒரே ஒரு விரல் விரித்திருந்தது.
அதனை சொல்கிறார்கள், இறைவா வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நபி அவர்களுடைய பிறப்பும் அந்த இடத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. மேலானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளை பெற்றெடுக்கும் அதே நொடி, அதே வினாடியில் 1000 ஆண்டுகள் பத்த வைத்துக் கொண்டிருந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. நெருப்பு அணைக்கிறது லேசி. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நெருப்பை 1000 ஆண்டுகள் எரிக்க வைத்த நெருப்பை லேசா அணைக்க முடியாது. நமக்கு தெரியும், பெரிய நெருப்பை மூட்டினா நீண்ட தூரம் நீண்ட நேரம் சிரமப்படணும். ஆனால் நபி அவர்களுடைய பிறப்பு இங்கே நிகழ்கிறது. அங்கே பத்தி கொண்டிருந்த நெருப்பு அப்படியே அணைகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! அங்கே பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு மழையில் பெய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை, தண்ணீர் ஊற்றவில்லை. ஆனால் பத்தி கொண்டிருந்த நெருப்பு அப்படியே அணைகிறது. மிக கம்பீரமாக கட்டப்பட்டிருந்த சிலைகள் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக கட்டப்பட்டிருந்த 14 தூண்கள் அப்படியே இடிந்து விழுந்தது. பழைய தூண் அல்ல, பழைய ஏற்பாடுகள் அல்ல, கம்பீரமாக கட்டப்பட்ட முழு திட்டமிடலோடும் கட்டப்பட்ட கிஸ்ராவின் கோட்டையில் உள்ள 14 தூண்கள் அப்படியே இடிந்து கீழே விழுந்தது. இதை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? இப்படி அன்றைய தினம் கழிகின்றது. அன்றைய தினம் கழிகின்றது. ஒரு யகூதி மனிதர் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நட்சத்திரம் விளங்குகிறது. உடனே அந்த நடுநிசையில் முழு மக்களையும் கூப்பிட்டார். யா மாஷரல் யஹூத், யகூதிகளே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். மக்கள் பட்டு பதறி ஓடோடி அந்த மனிதன் இருக்கும் இடத்துக்கு போனார்கள். மாலக், என்ன நடந்தது? சொன்னார், தலஅல் யௌம நஜ்மு அஹ்மத், இன்றைய தினம் வானத்தில் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஏற்பட்டது. அது ஏற்பட்டால் என்ன நடக்கும்? இந்த நட்சத்திரம் தோன்றினால் இன்றைய தினம் நபி ஒருவர் பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் தோன்றியது, நபி பிறந்து விட்டார். இதற்கு பின்னால் உங்களிடத்தில் இருந்த அசத்திய மார்க்கம் இல்லாமல் போய் சத்திய மார்க்கத்தின் காவலர் பிறந்து விட்டார். மறுநாள் அன்றைய தினத்தில் மக்காவில் இருந்து ஒரு யகூதி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார், ஹல் உலித ஃபீக்கும் வலத், ஏதாவது பிள்ளைகள் பிறந்துச்சா? இல்ல, பிறக்கல்ல. அப்படி ஒன்றும் தெரியா? அந்த வியாபாரி சொன்னார், நீங்க நல்லா போய் விசாரிச்சுட்டு வாங்க, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஏனென்றால் தௌராத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களை நான் உணர்கிறேன். இப்ப போனாங்க, அட்டம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தா அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அடுத்தண்டு வந்து சொல்றாங்க, உலித ஃபீனா, எங்கிட்ட ஒரு புள்ள பிறந்திருக்கு, அப்துல் முத்தலிபுடைய பரம்பரை. அவர் சொன்னார், நபி பிறந்தாச்சு, நபி ஒருவர் வந்து விட்டார், எனக்கு அந்த ஊட்ட காட்டுங்க, இன்னும் ஒரு சில அடையாளங்களுக்கு போய் பார்க்கணும். அந்த யகூதி மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார். அங்கே சென்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை திருப்பி பார்த்தார். அந்த இடத்தில் ஒரு சிறிய அடையாளம் இருந்தது. அதை சூழ நிறைய முடிகள் இருந்தது. அதை பார்த்தவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் சொன்னார், இதுதான் ஒரு நபியிடம் இருக்கக்கூடிய அடையாளம். மாதா தகூலூன், நபி வந்தாச்சு, உங்களோட மார்க்கங்கள் இதுக்கு பின்னால் முடக்கப்படும், உங்களிடம் இல்ல அதிகாரங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இவருக்கு விசுவாசமான ஒரு கூட்டம் எந்த ஆதாயம் எதிர்பார்க்காமல் உருவாகுவார்கள். நீங்கள் இவரை வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது கொல்லப் போகிறீர்களா? இவர் வந்துவிட்டால் உங்களுடைய வேதம் இல்லாமல் போய்விடும். நபி ஒருவர் இவர்தான், இவர் உண்டாகிவிட்டால் சத்திய மார்க்கம் பரவப் போகிறது, உங்களுடைய ஆட்சிக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது, என்ன செய்ய போகிறீர்கள்? மேலானவர்களே, அப்படியான ஒரு ஆச்சரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பாக இருந்தது. மேலானவர்களே, இப்படியாப்பட்ட சிறப்பான ஒரு பிறப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நீண்ட சம்பவம், இன்னும் பல பல விடயங்கள் இருக்கிறது. என்னுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கிக் கொள்கிறேன். மேலானவர்களே, இதில் பெற வேண்டிய பாடம் மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய ஆரம்பம் அவனுடைய பிறப்பு தான். ஒரு மனிதனுடைய ஆரம்பம் அவருடைய பிறப்பு தான். அந்த பிறப்பு சரியாக இருக்குமாக இருந்தால்
அந்த மனிதனுடைய ஏனைய கட்டங்கள் சரியாக இருக்கும்.